ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் அவங்க பெண்ணும் இருந்தாங்க. அந்த பொண்ணு நல்லா படிக்கிறவங்க தான். ஒரு நாள் பள்ளியில பரீட்சை பேப்பர் குடுத்தாங்க. ஆனா இந்த தடவ அவளுக்கு ரொம்ப கம்மி மார்க்கு. அந்த பேப்பர அம்மாவிடம் காட்ட பயந்துட்டு அந்த பேப்பர ஒளிச்சு வச்சுட்டான். அம்மாவுக்கு மகள் ஏதோ சரியில்லாத மாரி இருந்துச்சு. என்னாச்சுன்னு கேட்டாலும் ஒண்ணு இல்லம்மான்னு தப்பிச்சிட்டா. அடுத்த நாள் பள்ளியில் டீச்சர் கேட்டாங்க, பேப்பர்ல அம்மா சைன் வாங்கிட்டாயா? அவள் சொன்னா, அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. டீச்சர் சந்தேகப்பட்டு அம்மாக்கு மெசேஜ் பண்ணாங்க. அம்மா ஒரு நொடி அமைதியா இருந்தாங்க. ஆமா மேடம், நான் ஊர்ல தான் இருக்கேன்னு மெசேஜ் போட்டாங்க. அம்மா அவள காப்பாத்துனாங்க. மாலை வீட்டுக்கு வந்ததும் பரீட்சை பேப்பர் கொடுத்தாங்களான்னு அம்மா மெதுவா கேட்டாங்க. அந்த சின்ன பொண்ணு திருதிருன்னு மிளிச்சு நின்னா. அம்மா எதுவும் சொல்லல. 3 நாள் பேசாம இருந்தாங்க. அதுதான் அவளுக்கு பெரிய தண்டனை. 3 நாள் கழிச்சு அவள் அழுதுகிட்டே ஒத்துக்கிட்டா. அம்மா, நான் கம்மி மார்க் வாங்கிட்டேன். அதனால தான் மறைச்சேன். அம்மா மெதுவா சொன்னாங்க, நீ கம்மி மார்க் வாங்கினது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீ பொய் சொன்னது தான் என் மனச காயப்படுத்துது. அந்த நாள் முதல் அந்த பொண்ணு ஒரு முடிவெடுத்தா. மார்க் குறையலாம், ஆனா உண்மை குறையக்கூடாது. அம்மா மீண்டும் சிரிச்சாங்க. அந்த வீட்டில் நம்பிக்கை திரும்பி வந்தது. இது போன்ற கதைகளை கேட்க நம்ம கிட்ஸ் ஸ்டோரி டைம் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.